வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விஸ்டம் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை பெறுவதற்காகவும் வளர்த்து கொள்வதற்காகவும் நம்ம எல்லாரும் எங்கெங்கயோ போய் எதோ செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில ஒரு மனிதன் தன்னை முழுமையாக புரிந்து கொண்டால் அதுதான் கரெக்டான அறிவு அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அறிவு இங்க ஆழியார்ல அறிவு திருக்கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க குடும்பத்துக்கே கிடைச்சது. நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தி யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்மனால அடுத்தவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு இதயத்திலிருந்து யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் இதயத்திலிருந்து கனிவோட கண்டுபிடிச்சது தான் மனவளக்கலை அப்படிங்கிறது. இதுல மாயம் மந்திரம் தந்திரம் அப்படி எதுவுமே கிடையாது. எளிமையான ஆனால் வலிமையான ஒரு கலை. அந்த பயிற்சி மூலமா எங்களுக்கு மன வலிமை, உடல் வலிமை, இது எல்லாத்திலயுமே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னா, நமக்காக வாழ்றத மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மனால 4 பேர் நல்ல விதமா வாழணும், அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இதுதான் மகரிஷி அவர்களுடைய உன்னதமான ஒரு தத்துவம். எல்லாத்துக்குமே அடிப்படை மனம், மனதில் உதிக்கும் எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கைக்கே அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த மனவளக்கலை பயிற்சியை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோணுச்சு. அதனால அவரு இந்த மனவளக்கலை பயிற்சியை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சார். பொதுவா ஆன்மீகத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் அவங்களை தேடி வர்ற ஜனங்களுக்கு தான் அவங்களுடைய உபதேசங்களையோ அறிவுரைகளையோ இல்ல ஆசீர்வாதங்களையோ வழங்குவாங்க. ஆனா மகரிஷி ஐயா மனவளக்கலை பயிற்சி எவ்வளவு உபயோகமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதால இவரே கீழ் மட்டத்தில் இருக்கவங்களை கூட தேடி போய் அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாரு. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்காக நம்மளை தேடி இவ்வளவு உபயோகமான ஒரு பயிற்சியை கொடுக்கிறாரே அப்படிங்கிற விஷயம் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் ஜனங்களா இவரை தேடி வர வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.